இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா கேகே சமையலில் பீஃப் கறி. இதுதான் அல் கபீரோட பீஃப். இதை இன்னைக்கு கறி வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. பீஃப் எடுத்தாங்க, அல் கபீரோட பீஃப் இது. சாரி, இது கேமல், இது பீஃப் இல்லை, சாரி இது கேமல், ஒட்டக கறி. ஒட்டக. இது அதில் போட வேண்டியது மல்லித்தலை, தக்காளி எல்லாமே இருக்குது. கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். என்ன தம்பி சோகமா இருக்கிய? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஒரு 10 நிமிஷம் பிடிக்கிடும். கொஞ்சம் போல மஞ்சள் பொடி போடணும். வத்தல் பொடி, மிளகு பொடி கொஞ்சம் போடணும். தேவையான அளவு மிளகு பொடி. ஒரு சைடில் பீஃப் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னொரு சைடில் மசாலா ரெடி. தேவையான அளவு மல்லிப்பொடி. டார்வின் வேறு முன்னால் 5 ஸ்டார் ஹோட்டலில் 5 ஸ்டார். இது மீட் மசாலா. இறைச்சி மசாலா. பீஃப் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி 6 விசில் விட்டோட பீஃப் இறக்காச்சு. நல்ல டேஸ்டியாக இருக்குது. இனி இதை எடுத்து அதில் போட்டு கிண்டி கறி மசாலா போட்டால் போதும். ரெடி பீஃப் கறி. பீஃப் கறி இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகணும்னு நினைக்கிறோம். இனி பீஃபை, இந்த வெந்திருக்க பீஃபை அதில் எடுத்து போட்டுருவோம். இந்த சால்னா வேணால் நம்ம சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை வேணால் சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், கறியாக யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டி பீஃப் ரெடி. கொஞ்சம் உடனே வேணுமா? நான் குடிச்சதில்லை. இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டோம். கொஞ்சம் கொதிச்சு வர கொஞ்சம் வத்தி எடுக்க வேண்டிய அவ்வளோதான். இதோட பீஃப் ரெடி. சுவையான பீஃப் கறி ரெடி.
கன்னியாகுமரி ஸ்டைல். இது கன்னியாகுமரி ஸ்டைல் ஸ்பெஷல் பீஃப் கறி வித் மாஸ்டர் டார்வின் குக் பண்ணியிருக்காரு. பீஃப் தலை தலான்னு கொதிக்குது. இதான் நாடன் பீஃப் கறி. கொத்தமல்லி தலை வெட்டி வச்சிருக்கு. அது 10 நிமிஷம் கழிஞ்சு வரும். அதில் போட்டு இறக்கப்படும். ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. கறிவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. கொத்தமல்லி சோறு போட்டாச்சு. அது கூட முட்டை போட்டிருக்கு. கொத்தமல்லி தலை இருக்கு போட வேண்டியது. சோயானா பீஃப் கறி ரெடி. அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிட்டோம். முடிஞ்சு அவ்வளோதான். முடிஞ்சு இதுதான் நம்ம எங்க ரூமோட முதிர். இவரை கண்ட்ரோல் எல்லாரும் இருக்காங்க. மாஸ்டர் ஜிம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. என்ன மாஸ்டர்னு தெரியாது. எல்லாம் ட்ரெயின்ல டிக்கெட் பிடிக்காம இதுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் பிக் மாஸ்டர். இருக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மாஸ்டர்